வணக்கம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்குள்ள பதிவில் மகாபாரதம் நடந்த சூதாட்ட நிகழ்ச்சியை பற்றி ஷேர் பண்ண நினைக்கிறேன். இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு பதிவு ஒரு நல்ல காரணமாக இருக்கும். மகாபாரதத்தில் கௌரவருக்கும் பாண்டவருக்கும் நடந்த இந்த ஒரு சூதாட்டு கலையில் முக்கியமாக தலைமை தாங்கிறது யார் பார்த்தோமா? துரியோதரனும் யுதிஷ்டிரனும். யுதிஷ்டிரன் தர்மசாலி, தர்மம் செய்கிறவர், நிறைய விஷயத்துக்கு தர்மமாக இருந்து நிலைப்பாடாக இருந்தவர். அவருக்கு சூதாடுறது ஒரு கலையாக எடுத்துக்காம ஒரு பொழுதுபோக்காக எடுத்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தில் அந்த பொழுதுபோக்கான ஒரு நிகழ்ச்சி ஒரு சீரியஸான மேட்டராக இருந்துச்சு. இதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தோமா? சகுனி என்ற ஒரு நபர். இந்த மகாபாரதத்தில் ஒட்டுமொத்த கேரக்டர் ஏறத்தாழ 2000 கேரக்டர் இருந்தால் கூட எனக்கு அதிகமாக என்ன பிடிச்சதுன்னு சொல்லுமா? சகுனின்னு சொல்லலாம். சகுனி ஒரு அழகான பிளே மேக்கர். அவருக்கு என்ன வேணும், இந்த 2 அணியை அடிச்சுக்கிட்டு சாகணும், அதை நான் கண்குளிராக பார்க்கணும், அந்த ஒரு விஷயத்தை நிலைப்பாடாக எடுத்திருக்காரு. அவர் ஒரு பெரிய போர் வீரராக இல்லாட்டி கூட, ஆனால் இந்த ஒரு சம்பவத்தில் என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த அணிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து இந்த அணி எப்படி காலி பண்ணலாம் சொல்கிற ஒரு டெக்னிக்கல் மூவை நவுத்தினார். அதுதான் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி. இந்த சூதாட்ட நிகழ்ச்சியில் சகுனி கொடுத்த பகடை வச்சு தான் இந்த சூதாட்டமே தொடங்குனுச்சு. அப்போ உள்ள காலகட்டத்திலலாம் சூதாட்டம் திருட்டுத்தனமாக ஒரு ஒதுக்குப்புறமாக இல்லாட்டி வீட்டுக்கு முன்னாடி அதுமாரி சூதாட மாட்டாங்க. இந்த சூதாட்டத்துக்காக ஒரு மையத்தை அமைச்சு அது எல்லாரும் முன்னுக்கும், அரசர்களோ ராஜகுருவோ தகப்பனாரோ எல்லாரும் முன்னுக்கு இந்த சூதாடுவாங்க. அதே நேரத்தில் சூதாடும் போதே அவங்க சொல்லிடுவாங்க, நான் என்னத்தை வச்சு சூதாடுறேன். இப்போலாம் காசு பணம் இப்படி வச்சு சூதாடுறாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் நிலம், நாடு, மக்கள் எதை வேணாலும் வச்சு சூதாடலாம். அந்த ஒரு விஷயத்தினால தான் கௌரவர்கள் பாண்டவர்கள் வின் பண்ணி, அதாவது துரியோதரன் யுதிஷ்டிரனை வின் பண்ணி, யுதிஷ்டிரனும் அவரோட தம்பிகளும் அவங்க குடும்பத்தையும் 14 வருஷம் வனவாசம் செஞ்சுருந்தாங்க. அதில் ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம். அஞ்ஞானவாசம்னா கண்டிப்பாக பலருக்கு தெரிஞ்சிருக்காது. அது எப்படின்னா, இந்த 14 வருஷத்தில் ஒரு வருஷத்தில் அந்த ஒரு வருஷம் மட்டும் பர்டிகுலராக இந்த துரியோதரனோட படைகள் யாராச்சும் ஒரு ஆள் இந்த கௌரவரில் யாராச்சும் ஒரு ஆள் பார்த்துட்டாங்கன்னா இன்னொரு 14 வருஷம் அவங்க காட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதனால தான் கடைசி 13வது வருஷத்தில் மட்டும் இந்த பாண்டவர்கள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அரசர்களோட அரண்மனைக்குள்ளே ஒரு சேவனா இல்லாட்டி ஒரு வேலைக்காரனாக போய்ட்டு ஒளிஞ்சிக்குவாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் படித்த மகாபாரதம் ராஜாஜி எழுதின ஒரு தொகுப்பு. அந்த மகாபாரதத்தில் படித்த விஷயம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் டு த ஸ்டாரி. இப்போ இந்த சூதாட்ட நிகழ்ச்சி எந்த மாரி நடந்துச்சு, யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியிலேருந்து கௌரவர் சேர்ந்த துரியோதரனுக்கு இந்த பாண்டவரை கண்டா பிடிக்காது. பிகாஸ் அவங்க டாமினேட் ஃபிகர்ஸ். அவங்க ஒரு 5 பேர் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க ஃபுல்லாக டாமினேட்டாக இருக்காங்க. குருமார்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காங்க, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் துரியோதரன் அணியை சேர்ந்தவங்க ஏறத்தாழ 100 பேர் இருந்தால் கூட யாருமே அவங்கள மதிக்கிறது இல்லை, யாருமே அந்த அரசன் ஒரு பார்வைக்குள்ளே பார்க்கறது இல்லை. ஸோ இதை ஒரு விஷயமாக கருதி மனசுக்குள்ளே லேசாக ஒரு பொறாமை, வஞ்சகம் இதெல்லாம் அப்படி மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்த சகுனி, சரி ஒரு ரைட்டான தருணத்தில் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சூதாட்ட நிகழ்ச்சியை ஆரம்பித்தார். இந்த சூதாட்டத்தில் யுதிஷ்டிரனை அழைச்ச ஒரு பேருக்காக இவர் வந்தார், சூதாடினார். அதுக்கப்புறம் நாடு மட்டும் இல்லாமல் தன்னையே இழந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கோர்வையை எடுத்து பார்க்கும்போது இப்போ உள்ள சம்பவத்தில் நிறைய பேர் பதிவுகளை போடும் போது இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணி போடுறாங்க. எப்படின்னா, என்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை சொல்லும் போது, ஏன் ஸ்கேம் பண்ணாங்க, எப்படி அந்த ட்ராப்குள்ளே வந்தீங்கன்னு அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் தெரியும் அவங்க ஆதியிலே அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. அதாவது எப்படி யுதிஷ்டிரன் சூதாட்டத்துக்கு அழைக்கும் போது நான் வரலை, இட்ஸ் ஓகே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது கிருஷ்ணரை அழைச்சிட்டு போயிருக்கலாம். அதையும் செய்யலை. கூப்பிட்டோ கையோட போனார்ல, அதனால இழந்தார்ல, எல்லாத்தையும் இழந்தார்ல. அது போல தான் இங்கே பலரும் சடனாக ஒரு கோல்ட் காயின் விற்கிறேன் வாங்குங்க, 5000 வெள்ளி போட்டால் திருப்பி 15000 வெள்ளி கிடைக்கும், 1000 வெள்ளி போட்டால் 500 வெள்ளி கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன கையிட ஓடிப்பிட்டு எதையுமே விசாரிக்காமல் காசு போட்டுறது. அதுக்கப்புறம் இழந்த பிறகு என்னை ஏமாற்றிட்டாங்க, சூதாட்டுக்காரன் அழைத்தான், நீங்கள் போய் ஆடினீங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. எப்படி தான் வருது. அதுக்குன்னு ஏழைப்பால மக்களாக தேடி போய்ட்டு ஏமாற்றுவீங்க. ஏழைப்பால மக்கள் மட்டும்தானே ஏமாற்ற முடியும். ஏன்னா உங்களுக்கு தான் விஷயம் தெரியறது இல்லையே. நீங்கள் தான் டிக்டாக்ல ரொம்ப முழுமையான இன்னொருத்தங்களோட சண்டையை மட்டும்தான் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
வளர்ச்சி எவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு அது பார்க்குறதில்ல. எத்தனை பேர் வந்து டிக்டாக் போலீஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை எம்சிஎம்சியோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நியூஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப குறைவான மக்கள். ஏன்னா அங்கே தான் விஷுலாம் வருது, இஷ்யூஸ் வருது, நியூஸ்லாம் வருது. அங்கேருந்து எடுத்து தன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை புகட்டுறதில்ல. அவங்களும் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கிடச்சிருச்சு, நானும் போடுறேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் போய் போட்டுருது. ஏமாந்த பிறகு என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை என்னை ஏமாற்றப்பட்டார்கள், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு யாருமே அழுத்தமாக சொல்கிறதில்ல. இப்போது சமீபத்தில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தேன். ஒருத்தர் 40 பஸ்ஸு ஓனர், அவர் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட கோல்ட் காயின் அதே நேரத்தில் ஏதோ ஒரு பூஜைகள் செஞ்சு ஏமாற்றிருக்காங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன பெரிய கேள்வினா, அவர் அந்த 40 பஸ் ஓனராக இருக்கும் போது எவ்வளோ விஷயத்தை சமாளித்து வந்திருப்பார், எவ்வளோ பேங்கர்ஸ் கேள்விப்பட்டிருப்பார், எவ்வளோ போலீஸ்காரங்க பார்த்துருப்பாங்க, எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண ஒரு 4 பேர் வந்து நான் கோல்ட் காயின் வைக்கிறேன், நாளைக்கே வந்து நீங்கள் வந்து பெரிய பணக்காரலாம் ஆகிடலாம், பில்லியனர் ஆகிடலாம் அப்படின்னு சொன்ன கேட எப்படி போய் அந்த ட்ராப்பில் விழுந்திருப்பார். இப்போ என்ன, அந்த ட்ராப்பில் விழுந்துட்டாரு, அவருக்கு உண்டான காசை திருப்பி எடுத்து கொடுத்தா தான் நியாயம் அப்படின்னு. அது நியாயம்தான். பட் அந்த ட்ராப் பண்ணுறவங்க வந்து ஒரு விஷயத்தை டூல்ஸாக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, சகுனி யூஸ் பண்ண மாரி ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணாங்களே, அதாவது சாமி என்ற ஒரு போர்வைக்குள் ஒளிந்திருந்து அவங்க ஏமாத்துறாங்க. இப்படி ஏமாத்துறவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். யார் இந்த நபர் எப்படி நம்மளை ஏமாத்தாங்க, அந்த மோடஸ் ஆப்ராண்டியை, அந்த குரோனாலஜியை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். ஆனால் ஒட்டுமொத்த அந்த தகவலில் அந்த நியூஸில் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய பெரிய சாமியார்லாம் ஒளிஞ்சிருக்காங்க, பெரிய பெரிய சாமியார்லாம் பின்னாடி மறைஞ்சு நின்று இந்த ஒரு விஷயங்கள்லாம் செய்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் நம்ம பூசாரி எப்படி கூப்பிட்றோம், சாமின்னு கூப்பிட்றோம். ஐயர் எப்படி கூப்பிட்றோம், சாமின்னு கூப்பிட்றோம். தலைவர் எப்படி கூப்பிட்றோம், சாமின்னு கூப்பிட்றோம். குருக்கள் எப்படி கூப்பிட்றோம், சாமின்னு கூப்பிட்றோம். மாலை போட்டிருந்தாங்க எப்படி கூப்பிட்றோம், சாமின்னு கூப்பிட்றோம். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நல்ல போதனை பண்ணுறாங்க, அவங்களை எப்படி கூப்பிட்றோம், சாமின்னு கூப்பிட்றோம். அப்போது சாமி என்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் பொது. ஆனால் பொதுவாக சாமி யார் கூப்பிடுவோம், கருவறைக்குள்ளே இருக்கிற சாமிக்கு தான் கூப்பிடணும். சாதாரண பாமர மக்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து தெரியாது, அவங்களால முன்னுக்கு கொண்டு போக முடியாது. அதாவது இவர் குருக்கள்னு பிரித்து பார்க்க முடியாது, இவர் கோயில் தலைவர்னு பிரித்து பார்க்க முடியாது. சேம் லைக் நம்ம பாலை போலீஸில் போனோமா, யாரை பார்த்தாலும் இன்ச்சே தான் கூப்பிடுவோம். அவங்க 3 பூ வச்சுருந்தா கூட நம்ம இன்ச்சே தான் கூப்பிடுவோம். அவங்க ஒரு சாதாரண ஒரு கிளாக்காக அந்த இடத்துல அந்த பாலை போலீஸில் வேலை செஞ்சால் கூட இன்ச்சே தான் கூப்பிடுவோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே போலீஸ்காரங்க. சாதாரண பாமர மக்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு கேஸுக்கு முன்னிலைமைக்கு போயிட்டு அந்த கேஸை எடுத்து பேச போகிறேன், இவருக்கு உண்டான 4 மில்லியன் வாங்கி தரப்போகிறேன், 40 பஸ்ஸை காப்பாற்றி பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லும்போது, இருக்கிற சாமியாரெலாம் திருடர்கள், சாமிகளாக பின்னாடிக்கு ஒரு பெரிய சாமி இருக்குது, அந்த ஆசாமி தான் பண்ணுற நாடகம் சொன்னோமா, பொதுமக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, கோயிலில் கூட தான் பூசாரி இருக்கார், அவர் கூட தான் சாமியார், அவரும் ஸ்கேம் பண்ணுறாரோ, தலைவரும் ஸ்கேம் பண்ணுறாரோ, இல்லை வேறு வேறு கோயிலில் பெரிய பெரிய தலைமை குருக்கள்லாம் இருக்காங்க, அந்தமாரி ஆள்லாம் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அது ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு என்ன நபர்னு சொல்லிட்டு கூப்பிட்டோமா இன்னும் அழகாக பொருந்தும். ஏன்னா ஒட்டு மொத்தம் சொல்லும் போது, அதுவும் வேறு எண்ணற்ற மொழியில் சொல்லும் போது, ஓ இங்கே இருக்கையும் சாமியாரும் பொய்க்காரன் தான் போல அப்படின்னு நிறைய பேர் இதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க தான். அவ்வப்பொழுது டிக்டாக்கில் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க தான், அதை பார்த்துட்டு 4 பேர் வந்து காசு கொடுக்காம இல்லை, போயிட்டு ஏமாறுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் உண்டான தொடர்பு, அவங்க ஏமாறணும் முடிவு பண்ணுறாங்க, இட்ஸ் ஓகே, அது அவங்களோட விதி. ஆனால் ஏமாந்த பிறகு நான் ஏமாந்து தெரிஞ்சும் அந்த விஷயத்தை வந்து இல்லை ஒட்டுமொத்த சாமியாரே இப்படி தான் இருக்குது சொல்லிட்டு பிறரையும் சேர்த்து வச்சு இழுத்துக்கிறது. பிறரையும் நம்ம குழிக்குழு உழுவும் போது ஒரு 4 பேர் இழுத்துட்டு போவோமே, அந்தமாரி எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு ஒரு லேபிள் பண்ணுறது. ஸோ அடுத்த முறை பதிவுகளை செய்யும்போது நல்ல தெளிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி செஞ்சுமா அது எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ நம்ம எடுத்து சொல்கிறோன்னா எல்லா பாலிட்டிஷியனும் திருடனிகள் அப்படி சொல்லும் போது நல்ல பேர் நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க பாலிட்டிஷியனு கெட்ட பேர் வருதுல்ல, அது போன்ற. ஸோ நிறைய பேர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேர் இழுத்து அடிச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு திராணி இருந்துச்சுன்னா, அதாவது மனசில் எனக்கு காத்து இருக்கு, நான் ஒரு பேரை சொல்லிட்டு சொல்லுவேன், அந்த மாதிரினா அந்த பேரை சொல்லிட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.